இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் இப்படி ஒரே இடத்துல ஒண்ணா பார்க்கறதுக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சா மாசம் மாசம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சந்தோஷமா இருக்கலாம் போல. வணக்கம் நண்பா. நாளைக்கு நம்ம அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் விழா. அதுக்காக முதல் நாள் நைட்டே இந்த சமையல் வேலை, வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்கணும். அதோட காணொலி தான் இது. பிடிச்சிருந்தா காணொலியை முழுசா பாருங்க. எங்க நைனா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்து இந்த விரவை உடைக்கிறாரு. ஆனா இந்த விரவு உடஞ்ச போட்டதான் காணோம். சரி நம்ம மகனுக்கு நம்மளும் ஏதாவது வேலை செய்வோம், இல்லைன்னா சோத்துல விஷத்தை வச்சிருவாங்களே அப்படின்ட்டு விரவு உடைக்கலான்னு போவோம். கோடாலி ஒரு பக்கத்து போவோம், நம்ம ஒரு பக்கத்து போவோம். அதனால அந்த வேலை நமக்கு செட் ஆகாது. நம்ம நைனா ஆல்ரெடி உடச்சி வச்ச விரவெல்லாம் கொண்டு அள்ளி கொண்டு ஒரு இடத்துல போடணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நைட்டு வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது. மழை வந்து விரவெல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் காலையிலேயே சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருமா. அதனால் உடச்சி வச்ச விரவெல்லாம் கொண்டே பத்திரமா நனையாத அளவுக்கு அந்த மாட்டு கொட்டாய் இருக்கும், அதில் கொண்டே போட போகிறோம். அந்த பக்கம் தான் இன்றைக்கி சமைக்கவும் போகிறோம். எங்களுக்கு இருக்கிற தில்லை பார்த்தீங்களா, பக்கத்துலேயே வைக்கக்கட்டை வச்சுக்கிட்டு அங்கன்கிட்ட தான் இன்றைக்கி சமையலே பண்ண போகிறோம். அப்புறமாட்டுக்கு நம்மளும் ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இருக்க எல்லா வரமே அள்ளி அந்த போட்டாச்சு. அப்புறம் அடுப்பு கூட்டுறதுக்கு கொஞ்சம் கல் தேவைப்பட்டுச்சா, அதையும் பாகுபலி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா கல்லையும் அள்ளி பொறிக்காந்து போட்டாச்சு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டா இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஆட்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருந்தால் சரி தான். அப்புறம் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா பந்தலும் போட்டாங்க. அந்த காலத்துலலாம் பந்தை பார்த்தீங்கன்னா கீத்து பந்தல்னு சொல்லிட்டு போடுவாங்க, கீழே ஒரு வேட்டியெல்லாம் கட்டி விடுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியான பந்தை அப்படின்னு துணியில் தான் பந்தல் போட்டுக்கிருக்கோம். இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் மழை வந்ததுன்னா தான் ஒழுக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும் நம்மளும் விட்டுட்டு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா லைட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் சமைக்க போகிறோம். சமைக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி ஆயிருமா. அந்த நேரத்தில் வந்து வெளிச்சம் பத்தாது. அதனால ஃபோக்கஸ் லைட்லாம் கட்டி விட்டு சமையல் ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளூர் நண்பனான நம்ம கரும்பாசுக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி கட்டவுட் ஒன்று அடிச்சேன்டா, வாடா போயிட்டு ஃப்ரேம் தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரேமும் தூக்கிட்டு வந்துட்டோம். நல்ல வேலை நாங்கள் வந்து முடிக்கிறோம், கரெக்டாக மழையும் பெஞ்சிருச்சு, வீடு நச நசன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் நாளெல்லாம் இந்த மாதிரி மழை வந்து ஒரு மாதிரி நச நசன்னாலே டென்ஷன் ஆயிரும். அப்புறமாட்டுக்கு நம்ம சுற்றி உள்ள சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அவங்களுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காய்கறி வெட்டுறது இந்த மாதிரி. இதை பார்க்குறதுக்கே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. மற்ற நாள்லாம் எலியும் மூனை மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விசேஷ நாளில் வந்து எல்லோரும் ஒன்றா இருந்து ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இதுக்காகவே மாதம் மாதம் என்ன வாரம் கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம். சரி இதே பார்த்து இருந்தால் வேலைக்காவது நம்மளோட வேலையை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வாழை மரம் கட்டுறதுக்கு வந்தோம். லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, இருந்தாலும் என்கிட்ட கட்டி விட்டுட்டோம். அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு நான் அவங்களோட உட்காந்து நம்மளும் வந்து சுட சுட இட்லி, இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுட சுட இட்லி சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. என்ன சாம்பார் தான் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, அது ஒரு விஷயம். அப்புறமேட்டுக்கு நம்மளும் வந்து வேலையை ஆரம்பிச்சாச்சு. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா கட் அவுட்டுக்கு வந்து மரம் ஊன்றது. கட் அவுட் அடிக்கிறது ஈஸி. அதை அதுக்கான மரத்தை ஊனி அந்த ஃப்ரேமில் ஒட்டி மாட்டுறது தான் பெரும் பாடாகி போயிடும். அதுவும் எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய பாடாகி போயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஃப்ரேமுக்கு வாங்கிட்டு வந்த ஒரு சைஸு, இங்கே ஒன்று மாட்டுறது ஒரு சைஸுன்னு ஒரே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை நம்மளுடைய உள்ளூர் நண்பர்கள் வந்து நமக்கு உதவி பண்ணாங்க. அப்புறம் நம்மளுடைய தம்பி பயலுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னும் நல்லா உதவி பண்ணாங்க. அந்த அன்பு உள்ளம் கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஒரு ஃப்ளெக்ஸையும் பயங்கரமாக வச்சாச்சு. ஃப்ளெக்ஸ் என்னமோ அடித்த ஒரு ஃப்ளெக்ஸ் தான். அந்த ஒரு ஃப்ளெக்ஸை அடித்ததை மாட்டுறதுக்கும் பல போராட்டமாகி போயிடுச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 12 கேட்டுன்னு ஃப்ரேம் அடித்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் 12 கேட்டுன்னு தான் தூக்கி விட்டாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா அது 10க்கு 10 ஆகி அப்புறம் அந்த நேரத்தில் நம்ம நண்பர்களோட வண்டியில் போயிட்டு ரோட்டில் ஒரு ஃப்ரேம் கிடந்துச்சு, அதை தூக்கிட்டு வந்து அதை ஒட்டி அதை வந்து கச்சக்கோர் போயிட்டு கட்டுறது அதை விட பெரிய கொடுமை. காற்று கீத்து அடித்து சாஞ்சிச்சுன்னா கோவிந்தா வயிறு இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிருங்கிறனால அவ்வளோ நேரம் ஆழமாக குழியெல்லாம் பறித்து கட்டையெல்லாம் ஊனி அதில் வந்து கச்சக்கோர்லாம் போட்டு கட்டி அந்த ஃப்ரேம் போட்டு முடிக்கிறவுள்ள பெரும்பாடாகி இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி மாட்டினதுக்கப்புறம் அந்த கட்டோட பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு உதவியாக இருந்த நம்ம நண்பர்களுக்கும் தம்பிகளுக்கும் மீண்டும் ஒரு நன்றிகள். அப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி வந்தவங்க முடிஞ்சு நாங்கள் திரும்ப காலைல வரேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. பரவாயில்ல, மணி 10 11 மணி ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் நின்று நமக்காக ஒட்டி கொடுத்துட்டு போனாங்க. அடித்தது ஒரு ஃப்ரேமு, அதை ஒட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆடான்ட்டு அப்புறம் நம்ம நைனாட்டையும் பாராட்டுகளை வாங்கிக்கிட்டு அடுப்பு வைக்கிறதுக்கான குழியை பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. நம்மளும் வெட்டுறோம் ஒன்றும் வெட்ட முடியல. சரி வீடியோக்குனா கொஞ்ச நேரம் வெட்டலான்னு பார்த்தா முதுகு இதெல்லாம் பெண்டு பிடிச்சிக்குது. இந்த வயசுலேயே என்ன பண்ணுறேன்னு தெரில. திரும்ப வந்து ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம். நம்ம நைனா பார்த்தீங்கன்னா மயம் அடித்த கட் அவுட் இவ்வளோ அழகாவா இருக்கே அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்குறதுக்கே பரவாயில்ல, இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டத்துக்கு இது போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மட்டும் கடைசியாக வந்து நம்மளையும் ஒரு ஷெஃப்னு நம்பி நம்ம கையில் நைஃபை கொடுத்து இந்த அவனை வெட்டுன்ட்டாங்க நம்ம சித்தியெல்லாம். இப்போ பாருங்க நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு சல்லுன்னு வெட்டிக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா கைக்கு மிஸ் ஆயிரும். இருந்தாலும் பார்த்து வெட்ட வேண்டியது தான். நம்ம தம்பிங்கெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான், என்ன நீ உண்மையிலுமே ஷெஃப் தானானே அப்படின்ட்டு. டேய் நம்புங்கடா, நானும் ஒரு ஷெஃப் தான்டா, ஏதோ என் நேரம் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த காயையும் வெட்டி முடிச்சாச்சு. மிஷம்லாம் ரெடி.
சரி எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. இனிமேட்டுக்கு கரண்டிய புடிச்சு சமைக்க வேண்டியதான்னு நெனச்சோம்னா, நம்ம ஐயா வந்து கழுத்தாமட்டையிலே ஒண்ணு குடுப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்ம ஐயாவோடைய சமையல் தான். ஐயா பாத்தீங்கன்னா, அந்த தொழில வந்து பயபக்தியோட ஒரு கலையாவே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணொண்ணையும் பாத்தீங்கன்னா, அவ்வளோ சுத்தபத்தமா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. "சரிங்க ஐயா, நீங்க எல்லாம் தயார் பண்ணிட்டு இருங்க. நாங்க அந்த குளுருக்கு போயிட்டு ஒரு டீய குடிச்சிட்டு வரோம்" அப்படின்னு நானும் நம்ம தம்பியெல்லாம் பாத்தீங்கன்னா, வீட்லலாம் டீ வச்சிருந்தாங்க. போதும் போதும்ன்னு சொல்ற அளவுக்கு அன்போட சேர்த்து டீயையும் அள்ளி ஊத்துனாங்க. அப்புறம் நல்லா டீயையும் குடிச்சுட்டு, ஊரு சனம் தூங்கிருச்சு, ஊதா காத்து வீசிருச்சுன்னு நம்மளும் நம்ம தம்பிகளோட பாட்ட போட்டு தூக்கத்த போட வேண்டியது தான். சரியான டயர்ட்ல வேற இருக்கோம். நம்ம தம்பியெல்லாம் இன்னைக்கு நம்மளோட ஹெவி ஒர்க் பண்ணாய்ங்க. இருந்தாலும் என்னடா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்மளே தூங்குனா அது நல்லா இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையில இறங்க வேண்டியதான். அப்படி நம்ம சமைக்கல அப்படின்னாலும் அவங்க சமைக்கிறதெல்லாம் எப்படின்னு பார்க்க வந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, ஐயா மங்களகரமா மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னு சுத்தி மஞ்சள்லாம் தெளிச்சு, கல்லுக்கு மஞ்சள்லாம் அப்பி, எப்ப அந்த அளவுக்கு பயபக்தியோட இருப்பாங்க அப்படின்னு நான்லாம் சத்தியமா எதிர்பார்க்கல. அதுலயும் பார்த்தீங்கன்னா, சூடம்லாம் கொளுத்தி இத வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ற மாரி பண்ணாங்க. ஏன்னா, அந்த விசேஷத்துல சமைக்க போற சாப்பாடு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான குறையும் இல்லாம நல்ல ஒரு நிறைவோட முடியணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா பூஜையெல்லாம் பண்ணி, பத்தியெல்லாம் கொளுத்தி, சூடம்லாம் கொளுத்தி, அதுக்கப்புறம் தான் அந்த அடுப்ப வந்து பத்த வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அளவுக்கு இந்த வயசுலயும் ஐயா வந்து பயபக்தியோட இருக்கிறத நினைக்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்பலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா, சமையல ஒரு வேலையா கூட மதிக்க மாட்றாங்க. அவ்வளோ சொல்றேன் நம்மளுமேலாம் பெருசா அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் ஏதோ கிடைச்சிருக்குன்னு பார்க்குறோம். இந்த காலத்துல இப்படியெல்லாம் வந்து ஒரு பக்தியோட பார்க்குறத நினைக்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் தேங்காய்லாம் உடைச்சு ஐயாவும் பார்த்தீங்கன்னா, சமையல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சமையலுக்கு பார்த்தீங்கன்னா, ஐயா ஒரே ஆளு தான். ஹெல்ப்புக்கு கூட ஆளு கூட்டிட்டு வரல. "நான் ஒரே ஆளே போதும் தம்பி. நான்லாம் அந்த காலத்துல அப்படி இப்பலாம் நான் கேட்க வேணும்" அப்படின்னு ஐயா சிங்கிளா தான் வந்திருக்காங்க. சரி ஐயா என்னதான் தனியா வந்திருந்தாலும் நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணுவோமே அப்படின்னு நானும் எங்க நைனாலாம் பார்த்தீங்கன்னா, கூட நின்னு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு நம்ம ஐயாவும் பார்த்தீங்கன்னா, சூடத்தெல்லாம் பத்த வச்சு இந்த சமையல வந்து இனிதே ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அடுப்பை நேரா பத்த வைக்காம சூடம் பத்த வச்சு அதில சாமி கும்பிட்டுட்டு, அந்த சூடத்த எடுத்து அடுப்புக்குள்ள போட்டு தான் அடுப்பே பத்த வச்சாங்க. அப்புறம் நம்ம பக்கத்துல இன்னும் ஒரு ஒரு விரவா தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா விரவெல்லாம் கொஞ்சம் வெயிட்டா இருக்குமா, ஐயா கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதனால இந்த மாரி பெரிய பெரிய கடினமான வேலைகள் எல்லாம் நம்ம கிஸ்தனிக்ஸ் ப்ரோ மாரி கடினமா இருக்குங்கிற மாரி நம்மளும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விரவெல்லாம் தூக்குறது, இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் ஏதோ நமக்கு தெரிஞ்சது, அத செஞ்சு குடுத்துக்கிட்டு ஐயாவுக்கு உதவியா இருந்தோம். பரவாயில்லங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மணி 12, 12:30 இருக்கும். இந்த குளிர் நேரத்துல இந்த மாரி கதகதப்பா இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் சைடுல எல்லாம் 2 டேபிள் போட்டு மிஷம்லலாம் ரெடியா பக்கத்துலயே வச்சிருந்தாங்க. எது எது வேணுமோ அத அப்பயே டக்கு டக்குன்னு அள்ளி போடுற மாரி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தம்பி. உனக்கு இன்னொரு வேலை வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் தக்காளி எல்லாம் இங்க வச்சிருக்கேன். அந்த தக்காளியெல்லாம் வெட்டி கொண்டுட்டு வா அப்படின்னாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு மாரி சந்தேகம் வந்துச்சு. என்னடா தக்காளிய முன்னாடியே வெட்ட வேண்டியது தானே, இப்ப ஏன் வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தக்காளிய வந்து முன்னாடியே வெட்டணும்னு கேட்டீங்கன்னா, அந்த தக்காளியில உள்ள தண்ணியெல்லாம் வந்து தக்காளி ஒரு மாரி கெட்டு போன மாரி ஆயிரும். அதனால எப்போ வந்து தேவைக்கு பயன்படுத்த போறோமோ, அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, உட்காந்து வெட்டுனோம்னா தான் அது ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தேங்காவும் திருவ வேண்டியது இருந்துச்சா, தேங்காவுக்கும் அதே கான்செப்ட் தான். தேங்காவ முன்னாடியே திருவி வச்சோம்னா கெட்டு போயிரும். அதனால தேவைக்கு தக்கன அப்போதைக்கு கிண்டிக்கிட்டு இருந்தோம். இங்கிட்டு நம்ம வர்றதுக்குள்ள ஐயா பாதி சமையல முடிச்சுட்டாங்க. கூட்டு, பொரியலு, சாம்பார்ன்ட்டு. என்ன ஐயா இவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கீங்களேன்னு ஒரு மாரி ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா நம்மலாம் ஒரு 5 பேத்துக்கு சமைக்கணும்னாலே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகி போயிரும். ஐயா ஒத்த ஆளா கிண்டியிருந்தாங்களா, சரி ஐயா எனக்கு ஒரு கரண்டி விடுங்க நானும் கிண்டிட்டு இருக்கேன்னு கேமரா ஆன் பண்ணிட்டு வந்தேன். கேமராவோட ஆங்கிள் சரியில்ல. சரி ஏதோ நமக்கு கிடைச்சத வச்சு ஓட்டுவோன்ட்டு நானும் கிண்டிட்டு கிடந்தேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அவியல் அந்த ஸ்மெல் வரும்போது அவ்வளோ ஒரு அழகா அருமையா இருந்துச்சு சாம்பாரோட ஸ்மெல்லு. இந்த இருட்டுல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சமையல வந்து நான் இப்ப தாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படியே நம்மளோட வாகனத்த எடுத்துட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பூனா மாமா வந்து இந்த ஃபங்ஷனுக்கு வந்துட்டு இருக்காங்களா, அவங்கள பிக்கப் பண்றதுக்காக தான். அப்புறம் அவங்களே போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு, அவங்க கூட பார்த்தீங்கன்னா, டீ வாங்கிட்டு வந்தோம். இந்த மிட் நைட்ல சமைக்கும்போது டீ இல்லன்னா நம்மளுக்கு வேலையே ஓடாது. அப்படியே டீ, பிஸ்கட்டு, பப்ஸு அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா, ஐயா பார்த்தீங்கன்னா, பப்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் தம்பி. டீ மட்டும் 1 லிட்டரு குடுத்தாலும் நான் குடிப்பேன். மத்தபடி பிஸ்கட், கிஸ்கட் எதுவுமே வேணான்ட்டு சொல்லிட்டு டீய குடிச்சுட்டு திரும்ப வேலைய ஆரம்பிச்சாச்சு. ஐயா பார்த்தீங்கன்னா, டீ வாங்கிட்டு வர்ற கேப்ல முக்காவாசி வேலைய முடிச்சுட்டாங்க. சாம்பார் வச்சு முடிச்சுட்டாங்க, ரசம் வச்சுட்டாங்க, கூட்டு பொரியலும் பண்ணிட்டாங்க. இன்னும் சாப்பாடு மட்டும் வடிக்க வேண்டியது தான் பேலன்ஸ். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, தண்ணி ஏத்தி ரெடியா இருக்குது. இந்த அளவுக்கு ஐயா வேகமா இருப்பாங்க. அதுவும் இந்த வயசுலயும் இப்படிலாம் இருப்பாங்கன்றத நினைக்கையில நம்பவே முடிய மாட்டேங்குது. நம்மலாம் நான் ஐயாவோட வயசுல வேலை வைப்போமான்னு தெரியல. அதுவும் முதல்ல இருப்போமான்னே தெரியல, அது வேற விஷயம். அவர பார்த்தீங்கன்னா, சமையல் நடந்துட்டு இருக்கையில நம்மளுக்கு ஏதாவது வேலை பார்க்கணுமே அப்படின்னா, வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நீ எப்போதும் போல வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு இரு தம்பி வேலை பார்க்குற மாரி அப்படின்னாங்க. ஐயய்யோ! இப்படிதாங்க ஐயா சில நேரத்துல நம்மள அசிங்கப்படுத்தி விடுறீங்க. ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. நம்மளுக்கு வேலை பார்க்கலன்னா தூக்கம் வராது அப்படின்னோம். போதும்டா உன் நடிப்பு. இப்போ உனக்கு வேலை தானே வரும். இங்க வா நான் உனக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு, சுடு தண்ணியில கைய விடு தம்பி அப்படிங்கிற மாரி உருளைக்கிழங்க உரின்ட்டாங்க. அதெல்லாம் சரி உருளைக்கிழங்கு உரிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு நினைச்சுட்டு நம்மளும் உரிக்கலான்னு தோணும். ஆனா அது பார்த்தீங்கன்னா, சுட சுட சுடு தண்ணியில கிடக்குது. இதில அப்படியே கைய விட்டோம்னா அப்படின்னா, கையு கோய்ந்தா வரும். அப்படியே தண்ணிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு நானும் நம்ம பூனா மாமான்ட்டு சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரன் எல்லாம் சேர்ந்து உரிக்க ஆரம்பிச்சுட்டோம். அத முடிச்சுட்டு சரி மணி எத்தனை ஆகுதுன்னு போலான்னு பார்த்தா, நம்ம தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அசந்து தூங்கிட்டு இருக்காய்ங்க பாவம். சரி தூங்கிட்டு இருக்கான் இல்லையா எழுப்பணும் பாவம். அவிங்களுக்கு நாளைக்கு இன்னும் வேற பயங்கரமான வேலையெல்லாம் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஃபங்ஷன்ல வந்து நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து தான் சர்வீஸ் பண்ணணும்.
உள்ள போயிட்டு மணி எத்தனை ஆகுதுன்னு பார்த்தா உள்ள ஒரே கருகும்னு கிடக்கு. நம்ம வீட்டு உள்ள நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்புறம் லைட்டை போட்டு மணி என்னன்னு பார்த்தா பயங்கரமான ஆச்சரியம். மணி 3:30 நினைக்கிறேன். 3:30 4:30 தெரியல. 3:30 தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் டே தூங்கவே இல்லை நண்பர்களே. ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. இருந்தாலும் சரி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் அந்த ஒரு எனர்ஜிலே தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எனிவேஸ் நண்பர்களே, இந்த காணொலியை எத்தோட முடிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை. சார்ஜை போட்டு இன்னும் இருக்கிற சின்ன சின்ன வேலையிலலாம் போய் பார்க்க வேண்டியதான். நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை தனி காணொலியில் பண்ணுறேன். இது வரைக்கும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மனமார்ந்த நன்றி. வர்த்தா நண்பா. வீடியோ முடிஞ்சுச்சு. மகிழ்வித்து மகிழ்வு.